ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. எனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கடவுளை நம்பணும் அப்படின்னா, அதாவது சாமி கும்பிட்டா வீட்டில் பிரச்சனைகள் வருமா அப்படின்னு இப்போல்லாம் நிறைய வீடியோஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். ஆனால் என்னோடய வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி நடந்துருச்சுங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பூக்களையும் இந்த செடிகளையும் பார்க்கல அப்படின்னா அன்னைக்கு அந்த நாள் நான் வாழ்ந்த மாதிரியே இருக்காதுங்க. நம்ம கடவுளையும் விளக்கு ஏற்றி அந்த தீப ஒளியையும் பார்க்கல அப்படின்னாவே அந்த நாளில் நான் வாழ்ந்த மாதிரியே இல்லை. இப்போ கொஞ்சம் நாளாகவே அப்படி தான் நான் இருக்கிறேன். எழுந்தோன்னையும் இந்த செடிகளை எல்லாம் கொஞ்சம் நேரம் பார்க்கறது அவ்வளோ ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சோன்னையே குளிச்சுட்டு அந்த கடவுளை தீப ஒளியில் நம்ம அந்த கடவுளை பார்க்குறது அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்துச்சு. ஆனால் இந்த வெள்ளியங்கிரி மலை போயிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை வீடியோ போட்டிருந்தேன். நான்வெஜ் எல்லாம் செஞ்சுருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை. அதனால் சரி திங்கக்கிழமை வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சிடலாம். செவ்வாய்க்கிழமை, அதாவது இப்போ நான் கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணுறேன் என்ன அப்படின்னா, எங்கள் குலதெய்வத்துக்கு திங்கக்கிழமை குலதெய்வத்தை கும்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ கொஞ்ச நாளாக தான் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்குறேன். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையும் அந்த நான்வெஜ் எல்லாம் மிச்சம் இருந்ததுனால நான் க்ளீன் பண்ண முடியல. காலையில் எழுந்திரிச்சோன்னையுமே குளிச்சுட்டேன் தீபம் ஏற்றலான்னு. இருந்தாலும் இந்த நான்வெஜ் இருந்ததுனால எனக்கு மனசு இல்லை, அதனால் ஏற்ற முடியல, ஏற்றலை. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இன்றைக்காவது சரி வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டு இன்றைக்காவது சாமியை கும்பிட்டுறலாம், தீபம் விளக்கு ஏற்றி அப்படின்னு சொல்லி தாங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பூ பாருங்கள், சங்கு பூ மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. இதை பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு ரம்யமாக அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். காலையில் எழுந்தோன்னையுமே பார்த்தீங்க அப்படின்னா சரி அடுப்பை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு என் கண்ணே பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன் நடுவில். சரி அட்சயம் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சளை ஸ்வஸ்திக்கும் அட்சயமும் எழுதிடலான்னு சொல்லி எழுதிட்டுருக்குறேங்க. இந்த பூஜைகள்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நன்மையும் கிடச்சிது. அது என்னங்கிறத வரப்போகிற வீடியோவில் சொல்கிறேன். இதை நான் செஞ்சு முடிச்சுட்டு சாமி கும்பிடும்போது சாமியும் கும்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பின பாருங்களேன். 2 படி இருக்குது. ஒரு படியில் கால் வைக்காமையே அடுத்த படியில் காலை வச்சு கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா கால் நல்லாவே வீங்கிருச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக கொஞ்சம் நடக்க முடியாமையே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் போய் செக்கப் பண்ணி பார்க்கும்போது சதை பிறண்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் 8 நாள் ஆயிடுச்சுங்க. கடவுள் நம்மளை சோதிக்கிறாரா அப்படிங்கிறது என்னன்னு தெரியல. ஆனால் நம்ம தாங்கக்கூடிய அளவுக்கு கடவுள் சோதிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க முடிகிற மாதிரி தான் இருக்குதுன்னு வைங்களேன். இருந்தாலும் இந்த மாதிரி எனக்கு ஆனதில்லை. காலில் கட்டெல்லாம் போட்டதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. அந்த அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இந்த விளக்கு ஏற்றிட்டு திரும்பும்போது தான் கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறமே படத்தில் வர்ற மாதிரி காலை யாரோ உடச்சி விட்ட மாதிரியே இருந்தது. அப்படி ஒரு சத்தம் வந்துச்சு படான்ட்டு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ரெஸ்ட்டு.
அதுக்கப்புறம் சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் எழுந்திரிச்சு சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாயந்தரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாமி கும்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு சாயந்தரம் மறுபடியும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டேங்க. அந்த என்னோடய முகத்தில் பாருங்களேன் அவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியும். கண்டிப்பாக கடவுள் எந்த சோதனை கொடுத்தாலும் சரி நான் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவேன். அதுதான் என் மனசில் இருக்குது. ஆனால் இன்னையோட 8 நாள் ஆச்சு சாமி கும்பிட முடியல. ஆனால் டெய்லியுமே நினச்சிட்டே தான் இருக்கிறேன் கும்பிடணும்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்களேன் எவ்வளோ ஒரு சந்தோஷம்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேங்க. கடவுள் எந்த சோதனை கொடுத்தாலும் நம்ம தாங்குகிற அளவுக்கு தான் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த பதிவில் கண்டிப்பாக என்னோடய கால் வலியெல்லாம் சரியாகி ஒரு நல்ல பதிவாக உங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.